வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஊவேசா டாப்பிக்லேருந்து கண்ணதாசன் டாபிக் வரைக்குமே நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காயிதே மில்லத் அவர்களை பற்றிய ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த காயிதே மில்லத் டாபிக் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோவே போதும் காயிதே மில்லத் டாபிக் படிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம காயிதே மில்லத் டாபிக் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். அதுதான் காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர். இந்த காயிதே மில்லத் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா 5/6/1896 பிறக்கிறாரு. 5/4/1972 அப்போ இறக்குறாரு. ஓகேங்களா? அதாவது ஜூன் 5ஆம் தேதி 1896 பிறக்கிறாரு. அதே 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1972 அப்போ இறக்குறாரு. சரியாக ஒரு 76 ஆண்டுகள் இந்த பூ உலகில் வாழ்ந்திருக்கிறாரு காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, இந்த கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேட்டை அப்படிங்கிற அந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு. ஓகே, இவருடைய தந்தையார் பெயர் என்ன அப்படின்னா மியா கான் ராவுத்தர். அதுதான் இவருடைய தந்தையார் பெயர். ஓகே, இந்த காயிதே மில்லத் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கிறாரு. யார்? அவர் பேர் என்ன அப்படின்னா சமால் முகமது மியா கான். சமால் முகமது மியா கான் அதுதான் இவருக்கு இருந்த ஒரே ஒரு மகன். ஓகே, இவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னா சமால் கமிதா பீவி. சமால் கமிதா பீவி அவங்க தான் இவங்களுடைய மனைவி. ஓகே, இவர் கல்வி கற்ற இடங்கள் பார்ப்போம். அதாவது உயர்கல்வி படித்த இடங்கள் திருநெல்வேலி மா.தி.தா இந்து கல்லூரி, திருச்சிராப்பள்ளி புனிதவளனார் கல்லூரி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரி ஆகியவற்றில் இவர் உயர்கல்வி பெற்றார். ஓகேங்களா? இந்த கல்லூரிகள் எல்லாம் உயர்கல்வி பெற்றிருக்கிறார். ஒத்துழையாமை இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் இளங்கலை பட்டம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தேர்வு நடைபெறுது. அப்போ காந்தியடிகள் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். என்ன அப்படின்னா இளைஞர்கள் பெருந்திரளாக இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியடிகள். அப்போ தேர்வு நடக்குது. தேர்வா இந்த போராட்டமா அப்படின்னு வரும்போது என்னுடைய தேர்வை விட நாட்டின் விடுதலையே மேலானது அப்படின்னு எண்ணி தேர்வை புறக்கணித்து விட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, இவர் அரசியல் கட்சியும் தொடங்கியிருக்கிறார். அகில இந்திய முஸ்லீம் லீக் 1947, இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் 1948க்கு பிறகு தலைவரானார். அதாவது என்னன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதோடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, சிம்பிள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1947 வரைக்கும் அதோடைய பெயர் என்னவாக இருந்திருக்கு? அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியோட பெயராக இருந்திருக்கு. அதை திருத்துறாரு. இந்த அகில அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீக்கிட்டு என்னவாக சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறத மாற்றுறாரு காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, 2003ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருடைய நினைவாக ஒரு மணிமண்டபத்தை கட்டியுள்ளது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தமிழக அரசு இவருக்கு மணிமண்டபத்தை கட்டிய ஆண்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆன்சர் 2003. மக்கள் எல்லாருமே இந்த காயிதே மில்லத் அவர்களை என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னா காயிதே மில்லத் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. என்ன காயிதே மில்லத் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னா அரபு மொழிச்சொல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. ஓகேங்களா? சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான் காயிதே மில்லத் அப்படிங்கிற சொல் அரபு சொல். அதற்குரிய பொருள் சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது. ஓகே, இந்த கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல தலைவர்களோட நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது. அறிஞர் அண்ணா, பெரியார் இந்த மாதிரியான தலைவர்களோட நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் இவரை புகழ்ந்திருக்காங்க. என்னன்னா தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் அவர்கள் திகழ்ந்தார்
அப்படின்னு கண்ணியமிகு காயிதே மில்லத்தை வந்து புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகே, பெரியார் அவர்கள் புகழ்ந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு காயிதே மில்லத்தை வந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். ஓகே, அதற்கடுத்து காயிதே மில்லத் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான ஓர் உதாரணம் அப்படின்னு தனது இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டவர் பக்தவச்சலம். அதாவது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் காயிதே மில்லத் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா வந்து இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, இந்த காயிதே மில்லத் அவர்கள் மிக மிக எளிமையானவர், நேர்மையானவர், கடின உழைப்பாளி, மிகுந்த பொறுமை கொண்டவர், நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிகுந்த காணப்படக்கூடியவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். அதனால இந்த காயிதே மில்லத்தை மக்கள் எப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை விடுக்கிறாரு காந்தியடிகள். நம்ம மேலேயே பார்த்தோம். ஓகேங்களா, இந்த ஒத்துழையாமை இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, அதாவது காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்து அதில் சொல்கிறாரு இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோள் வந்து வைக்கிறாரு. அப்போ காயிதே மில்லத் அவர்கள் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் வந்து இளங்கலை பட்டம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து தேர்வு நடைபெறுது. அந்த தேர்வா நாட்டின் விடுதலையா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கல்வியை விடவும் இந்த நாட்டோட விடுதலை தான் மேலானது அப்படின்னு அந்த கல்வியை ஒதுக்கி தள்ளிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் எளிமையின் சிகரமாகவும் இவர் திகழ்ந்திருக்கிறாரு. ஓகே, காயிதே மில்லத் அவர்கள் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வந்து வளர்ந்தார். ஓகேங்களா, காயிதே மில்லத் வந்து ஒரு பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படின்னா தனி மகிழுந்தில் செல்ல மாட்டார். அவர் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவார், இல்லை தொடர் வண்டியில் தான் பயணிப்பார். ஓகேங்களா, இதை பார்த்த ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மகிழுந்து, ஒரு காரை வந்து பரிசா அளிக்கிறாரு. கடைசி வரைக்கும் காயிதே மில்லத் அவர்கள் அதை ஏற்கவே இல்லை. அதை ஏற்க மறுத்துட்டு தொடர் வண்டி, பொது போக்குவரத்து இதில் தான் பயணித்தார். ஓகே, காயிதே மில்லத் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன. ஓகேங்களா, அதாவது இவர் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபர், அந்த கட்சி சார்ந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் வந்து பரிசளிக்கப்படுது. அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார். இவர் தொடங்கி வைத்த கல்லூரிகள் என்னென்ன? திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி. ஓகேங்களா, இந்த மாதிரியான கல்லூரிகளையும் இவர் தொடங்கி வைத்து கல்வி பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு இயக்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த மகிழுந்தும் பெருந்தொகையும் என்ன பண்ணுறாரு? கல்லூரியின் பயன்பாட்டுக்கு அளிச்சிட்றாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆடம்பரம் அற்ற திருமணம் பார்ப்போம். நம்ம பார்த்தோம் இவருக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். யார் அப்படின்னா சமால் முகமது மியாகான், அவர் தான் இவருடைய ஒரே மகன். ஓகேங்களா, ஓகே, இவருக்கு வந்து திருமணம் முடிக்கிறாரு. ஓகேங்களா, திருமணம் முடிக்கும்போது எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருப்பதனால இந்த திருமணம் வந்து மிகவும் ஆடம்பரமாக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே நினைக்கிறாங்க. ஆனால் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் தம் மகனோட திருமணத்தை வந்து ரொம்ப 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 எளிமையாக நடத்தி முடிக்கிறாரு. ஓகேங்களா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை, அதாவது மணக்கொடை அப்படிங்கிறது வரதட்சணை பெருகி இருந்த காலத்தில் மணக்கொடை பெறாமல் தன்னுடைய தன் மகனோட திருமணத்தை நடத்தியவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். மணக்கொடை பெருகி இருந்த காலத்தில் மணக்கொடை எதுவுமே பெறாமல் தன் மகனோட திருமணத்தை நடத்தியவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பதனால இவருக்கு எண்ணற்ற திருமண அழைப்புகள் வந்து வரும். ஓகேங்களா, வந்து கலந்துக்குங்க திருமணத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா அந்த திருமணத்தில் மணக்கொடை வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்பாரு. ஆம் அப்படின்னு சொன்னால் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில்
நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து வெளிப்படையாகவே அறிவித்தவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். எளிமையின் சிகரமாக மட்டுமல்ல, நேர்மையின் சிகரமாகவும் காயிதே மில்லத் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். ஓகேங்களா, அதை குறித்து ஒரு நிகழ்வு பார்ப்போம். இவர் வந்து ஒரு உறுப்பினராக அலுவலகத்தில் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் அனுப்ப வேண்டிய கடிதம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த அலுவலக உதவியாளரிடம் இவர் சொல்கிறாரு, காயிதே மில்லத் அவர்கள் சொல்கிறாரு, இந்த பணத்தை பிடிச்சிக்குங்க, இதில் இருந்து அஞ்சல் தலைகளை வாங்கி இந்த கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, அதற்கு அந்த அலுவலக உதவியாளர் சொல்கிறாரு, நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் இருக்குது, வாங்கி வச்சுருக்கோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி அனுப்பலாமே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு காயிதே மில்லத் அவர்கள் சொன்ன பதில் தான் ஹைலைட்டு. இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்கப்பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது, சரியாகாது. இந்த பணத்திலிருந்து நான் கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்தே அனுப்புங்கள் அப்படின்னு கண்டிப்போட சொல்கிறாரு காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மொழிக் கொள்கை. இவர் வந்து ஒரு நேர்மையாளர், கடின உழைப்பாளி, பொறுமையாளர், நாட்டுப்பற்றாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த தமிழ் மொழி பற்றாளரும் கூட. அதற்கு தான் இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது சம்பந்தப்பட்ட கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெறுது. ஓகேங்களா, அப்போ இருந்த பிரதமர் யாருன்னா நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னா இந்தியாவில் ஹிந்தி. அதனால் நாட்டினோட ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, அதற்கு காயிதே மில்லத் அவர்கள் பதில் கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, பெரும்பான்மையாக இருக்கிறத தான் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அப்போ இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருப்பது என்ன அப்படின்னா காகங்கள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த இந்திய நாட்டோட தேசிய பறவையாக நீங்கள் காகத்தை அறிவிச்சிருக்கணும். அதை அறிவிக்காமல் நீங்கள் என்ன அறிவிச்சிங்க, மயிலை அறிவிச்சிங்க அப்படின்னும். அதை தொடர்ந்து அவர் இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு. இந்த இந்திய நாட்டின் தேசிய விலங்காக புலி இருக்குது, ஆனால் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது நாய்கள் தான். அப்போ நீங்கள் தேசிய விலங்காக நாயைத்தான் நீங்கள் அறிவிச்சிருக்கணுமே ஒழிய புலியை அறிவிச்சிருக்கக்கூடாது. அப்போ வந்து பெரும்பான்மையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, சிறப்பைத்தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அழகுற சொல்கிறாரு. அதற்கு நேரு அவர்கள் கேட்குறாரு. அப்போ இவர் மீது ஒரு மதச்சாயம் பூச பார்க்குறாரு நேரு அவர்கள். என்ன அப்படின்னா, அப்போ நம்ம உருது மொழியை நம்ம தேசிய மொழியாக அறிவிச்சுக்கலாமா அப்படிங்கிறத கேட்குறாரு. ஏன்னா இவருடைய தாய்மொழி உருது. அப்போ இவருடைய உருது மொழியை நம்ம அறிவிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு காயிதே மில்லத் அவர்கள், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அந்த மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன். திராவிட மொழிகளில் தாம் இந்த மண்ணிலேயே முதலாக பேசப்பட்ட மொழிகள், அவற்றுள் மிக இலக்கிய செறிவும் சிறப்பும் கொண்ட மொழி தமிழ் மொழிதான். எனவே தமிழ் மொழியைத்தான் நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா, ஓகே, அந்த அளவுக்கு தமிழ் மொழி மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவர். ஏன்னா தமிழ் மொழி தான் இலக்கிய செறிவும் சிறப்பும் கொண்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவருடைய நாட்டுப்பற்று. காயிதே மில்லத் உள்ளத்தில் எப்பொழுதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. அதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெறுது. 1962 போர் நடைபெறுது. அப்போ இவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறாரு, சமால் முகமது மியாகான். அவரை வந்து போருக்கு அனுப்புறதுக்காக அப்பொழுது இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு வந்து தன் ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதியவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். இதன் மூலமாக இவருடைய நாட்டுப்பற்றை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனக்கு இருந்த ஒரே மகனையும் போர் முனைக்கு அனுப்பி இந்த இந்தியாவோட விடுதலைக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு வந்து உறுதியாக சொன்னவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு அரசியல் பொறுப்புகளும் வகிச்சிருக்காரு. ஓகேங்களா, 1945 ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராக வர்றாரு. அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைகள் ஏற்படுது. அப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள் தான். 1948 1945 தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராகிறாரு.
1948 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் காயிதே மில்லத் அவர்கள் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றினார். ஓகேங்களா, இவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா, அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் பக்தவச்சலம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் காயிதே மில்லத் அப்படின்னு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள் இவரை புகழ்ந்திருப்பார். அது மட்டும் அல்லாமல் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு அதில் உறுப்பினராகவும் காயிதே மில்லத் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு பொறுப்புகளையும் வகிச்சிருக்கிறார். இந்தியா விடுதலை பெற்ற பின் 1952 to 58 ஓகேங்களா, சரியாக ஒரு 6 வருடம் மாநிலங்களவை உறுப்பினர். மாநிலங்களவை அப்படின்னா மேலவை, ராஜ்யசபா உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினர், அதாவது 1962 72 வரைக்கும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தவர் காயிதே மில்லத் அவர்கள். ஓகே, இவர் 1962, 67, 71 ஆகிய தேர்தலில் கேரளாவில் இருக்கக்கூடிய மஞ்சேரி அப்படிங்கிற அந்த மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பதவி வகிக்கிறார். ஓகேங்களா, இங்கு இவர் பிறந்தது தமிழ்நாடு, ஆனால் கேரளா மஞ்சேரி அப்படிங்கிற அந்த மக்களவை தொகுதியில் 62, 67, 71 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு அங்கும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கிறார். ஓகேங்களா, இது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு 1967 நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார். ஓகேங்களா, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்ற மிக மிக முக்கிய பங்காற்றினார் இந்த காயிதே மில்லத் அவர்கள். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காயிதே மில்லத் அவர்கள் தன் கட்சி சார்ந்த நபர்கள் நின்றால் ஜெயிக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொகுதிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் வெற்றி பெற்றால் அது நான் வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினரை போட்டியிட வச்சிருப்பார். ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த தேர்தலில் கொடுத்தாரு. ஓகேங்களா, அதன் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, திமுக அப்போ ஆட்சியை பிடிச்சது. ஓகேங்களா, ஓகே, அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவருடைய கல்வி பணியும் அளப்பரியது. ஓகேங்களா, இந்த கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பியவர் காயிதே மில்லத். அதன் காரணமாக எண்ணற்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைக்கிறார். என்ன முதுமொழிக்கேற்ப கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை, அதாவது கல்வி அதிகமாச்சு அப்படின்னா நம்மை விட்டு, மடமைனா அறியாமை, ஓகேங்களா, நம்மை விட்டு அறியாமை அகன்றுவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு உயரிய நோக்கத்தில் கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைக்கிறாரு காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா, அதன் காரணமாக திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி, இந்த மாதிரியான கல்லூரிகளை தொடங்க காயிதே மில்லத் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறாரு. ஓகே, அடுத்து இவருக்கு இருந்த தொழில்துறை அறிவு பற்றி பார்ப்போம். காயிதே மில்லத் அவர்கள் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1946 முதல் 1972 வரைக்குமே சென்னை மாநில இறைச்சி விற்பனையாளர்கள் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா, அவர் இறக்கும் வரை 1946 1972 வரைக்குமே சென்னை மாநில இறைச்சி விற்பனையாளர்கள் சங்கத்தோட தலைவராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் வளர்ச்சி கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா, ஓகே, இந்த இந்திய நாட்டோட கனிம வளங்களை பற்றி காயிதே மில்லத் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ரொம்ப தெளிவாக விரிவாக எடுத்துரைக்கிறாரு. இதன் காரணமாக இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. ஓகேங்களா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர். ஓகேங்களா, தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர், எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக
விளங்கினார். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய பந்தா அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் மக்களவை உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பந்தா இருக்காது. எல்லோரிடமும் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணியும் வந்தார். தம் வாழ்நாள் முழுவதும் எல்லோரும் சமம், எல்லா சமயமும் சமம்தான் அப்படிங்கிற அந்த சமய நல்லிணக்கத்தையும் பேணி வந்திருக்கிறாரு காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்ப்போம். காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான். ஓகே. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பிரித்தெழுதுக. எதிரொலித்தது அதை பிரித்தோம் அப்படின்னா எதிர்கூட்டல் ஒழித்தது. சேர்த்தெழுதுக அதை பிரித்தோம் அப்படின்னா முதுமை ப்ளஸ் மொழி அதை சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா முதுமை கூட்டல் மொழி. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. ஓகேங்களா? முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. எதிரொலித்ததை பிரித்தோம் அப்படின்னா எதிர்கூட்டல் ஒழித்தது. முதுமை கூட்டல் மொழியை இதை சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா முதுமொழி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்த வீடியோவில் காயிதே மில்லத் டாபிக் முழுமையாக பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.